காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம புதுசா ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, முதலில் துறப்பது பிறகு எடுத்துக்கொள்வதுமே ஆன்மீகம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அழுது பிரார்த்தனை செய்வது எப்படி அப்படின்ற டாபிக் பார்த்தோம். அது 1-2 கிடையாது, எப்படியோ நிறைய டாபிக்ஸ், அதுலேயே நிறைய நுணுக்கமான விஷயங்கள் ரொம்ப அம்மா நம்மளுக்கு அழகா புரிய வச்சாங்க. அதாவது அழுதா மட்டும் போதுமா, சாதனையிலேயே மிகப்பெரிய சாதனை என்பது அழுது பிரார்த்தனை செய்வது. ஸோ பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? அழுதுனா எனக்கு இது வேணுன்றதுக்காக அழணுமா? இல்லவே இல்லை, இறைவா நீ வேணும்னு அழணும், அதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற அகங்காரத்தை எடுத்துருங்க இறைவா, எனக்கு தன்னடக்கத்தை கொடுங்க, எனக்கு பணிவை கொடுங்க, நான் ரொம்ப நல்லவளா இருக்கணும், எனக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் வருது அதெல்லாம் எடுத்துருங்க. இதுதான் உண்மையான பிரார்த்தனை. என்னை அடுத்த நிலைக்கு உயர்த்துங்க, என்னை கடவுளா மாத்துங்க, என்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துங்க. குரு எப்பவுமே நீங்க என்னை என் கூடயே இருக்கணும், குருவோட கண்ட்ரோல்ல நான் இருக்கணும், நான் குரு சொல்றதை முழுமையா கேட்கணும். குருவின்றி இந்த ஒரு அணுவும் அசையாது, இறைவனின்றி ஒரு அணுவும் அசையாது. நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் குருவின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற அளவுக்கு நான் என் குருவோட நெருங்கணும். இதெல்லாமே நம்மளுடைய பிரார்த்தனையா வைக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. பிரார்த்தனை அப்படின்றது இப்படிதான் இருக்கணும். ஸோ அழுது பிரார்த்தனை செய்வது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டாபிக் முடிஞ்சுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, முதலில் துறப்பது பிறகு எடுத்துக்கொள்வதுமே ஆன்மீகம். இது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ள போகலாம். முதலில் துறப்பது, முதல்ல நம்ம ஒரு ஆன்மீகத்துக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் துறப்போம் அப்படின்னா, முதல்ல ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் ரொம்ப பேச மாட்டோம், இதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிட்டு இருப்போம், கான்டாக்ட்லாம் கட் ஆகும். நிறைய விஷயங்களை துறப்போம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லேருந்துலாம் வெளில வருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டலாம் பேசணுமோ இப்போ அவங்ககிட்டலாம் பேசுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப விருப்பம் இருக்காது. ஒரு துறவு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். எதுவுமே வேணான்னு தோணும், எனக்கு கடவுள் மட்டும் இருந்தால் போதும் தோணும். அதுக்கப்புறம் பாருங்க, போக போக என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அனுபவம் கிடையாது. இது வரைக்கும் நான் என்ன நிலைமையில இருக்கேன் அப்படின்னா, துறக்கிற நிலைமையில தான் இருக்கேன். எதுலையுமே ரொம்ப ஈடுபாடு கிடையாது, கடவுளை தவிர்த்து வேற எதுலையுமே ஈடுபாடு கிடையாது. எதுவுமே வேண்டாம் விடுங்க போங்க, எனக்கு பிடிக்கல அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் பார்த்த சில பேரை சொல்றேன். சில சுவாமிஜிஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் நான் பேசும்போது அவங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஜென்ரலா நான் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதுல நம்மளுக்கு கவனம் போயிடக்கூடாதுன்னு நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ அதை கூட அவங்க ரொம்ப ஈஸியா பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதுல இருந்து அவங்க ஓடல, பயப்படல, வேண்டான்னு நினைக்கல. நான்லாம் பயப்படுவேன், ஐயோ வேணாம், போனை பார்த்துடக்கூடாது, ஏதாவது வந்துருச்சுன்னா உள்ள போயிடுவேன், நான் பயப்படுவேன். அவங்க பயப்படல, பார்க்கணுமா கொடுங்க நான் பார்க்குறேன்னு சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. அப்படியா, நல்லா இருக்குப்பா, அச்சோ குடும்பத்தில் ப்ராப்ளமா, மாமியார் இப்படி சொல்லிட்டாங்களா, ஓ சரியாயிடு விடுங்க, அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதாவது எதெல்லாம் விட்டுட்டு ஓடணும் நம்ம நினைக்கிறோமோ, நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். ஆனால் அடுத்த நிலையில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஜென்ரலாக இருக்காங்க. என்ன ஒரு சுவாமிஜி கேட்டார், அப்புறம் நீங்களே சொல்லுங்க, விஜய் இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு, உங்களுக்கு விஜய் ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய ஆட்சி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க எப்படின்னு கேட்குறாங்க. சுவாமிஜி சாரி, எனக்கு கிருஷ்ணாவை தவிர்த்து நான் இது வரைக்கும் எதுலையுமே கவனம் செலுத்தினதில்லை, ஓட்டு கூட போட போனேன்னா அது கூட என்னை வலுக்கட்டாயமாக தான் கூட்டிகிட்டு போனாங்க, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. ஸோ இதுதான் முதலில் துறப்பது. இப்போ நான் அந்த ஸ்டேட்டில் தானே இருக்கேன், துறப்பது, எதுலையுமே ஈடுபாடு கிடையாது. அதை பற்றி பேசினாலே பயப்படுவேன், ஐயோ என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. ஆனால் அடுத்த பிறகு எடுத்துக்கொள்வதுமே ஆன்மீகம். ஆக்சுவலி நான் பார்த்ததை தான் சொல்றேனே தவிர்த்து அம்மா இதை தான் சொல்ல போறாங்கன்னு நான் சொல்ல வரல. அம்மா இதை விட நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க, நான் ஜஸ்ட் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அவங்க பாருங்க, விஜய் நல்லா ஆட்சி செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அரசியல் பத்தி பேசுறாங்க. என்னடா இது? ஆனா அவங்களுக்கு அதுல பற்று கிடையாது, கேட்டுட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதாவது நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம், ஜஸ்ட் ஜென்ரலா கேட்டுட்டு அதோட விட்டுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க அதுல கவனம் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு அம்மா மேலதான். நாடி நரம்பு எலும்பு சதனு தசன் எல்லாத்துலயுமே அம்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையுமே அம்மாக்கு ரிலேட்டடா மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுல கூட நம்ம செய்யற வேலைகள் நம்ம குடும்பத்துக்கு ரிலேட்டடா இருக்கும்.
பசங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், வீட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்க குடும்பமே அம்மான்றதுனால அவங்க பண்ற ஒரு குப்பையை அள்ளினா கூட அது அம்மாக்காக தான். ஏன்னா அது அம்மாவோட வீடு, அம்மா வீடு கிளீனா இருக்கணும் அள்ளுறாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு செயலிலையுமே அம்மா இருக்காங்க. அம்மாவை தவிர்த்து அவங்க எதுவுமே பண்ண தெரியல. அவங்களுக்கு பேசுறது அம்மா பத்தி தான், இருக்கிறது அம்மாவோட இடத்துல தான், குறைய குத்தம எல்லாமே அம்மா கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அம்மா கூடயே இப்ப இருக்காங்க. அதாவது அம்மா கிட்டேயே பிறந்தவங்க இப்ப நம்ம பிள்ளைங்க நம்மளே கதின்னு இருப்பாங்க. எப்பயாவது கடவுளை நினைப்பாங்க, அதுவும் நம்ம சொல்லி கொடுத்தா நினைப்பாங்க. அவங்களுக்கு டிஃபால்ட்டா அவங்களுடைய அபிப்பிராயம், அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் என்ன சேரும். அதே மாதிரிதான் டிஃபால்ட்டா அம்மா கிட்ட இருக்கிறவங்க எல்லாருக்குமே டிஃபால்ட்டா அவங்க ஹச்சுன்னு தும்னா கூட அது அம்மாக்காக தான் இருக்கும். இல்ல அம்மா ஏதாவது பண்ணதுனால தும்மல் வரும், அப்படி இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் கூட அம்மாவை தாண்டி அவங்க எது பண்ணல. இந்த கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பண்ற ஒவ்வொரு கர்மாவும் அம்மா கிட்ட தான் இருக்கு, அம்மா கிட்ட தான் அது போய் சேருது. அப்படிப்பட்ட புனிதமான நிலையில இருக்காங்க அம்மா கூட இருக்கிறவங்களாம். இங்க நம்ம எப்பயாவது தான் அம்மா ஒரு நாள் ஃபுல்லாக நினைச்சிட்டு இருந்தாலும், நம்ம செய்யற சில விஷயங்கள் மற்றவங்களுக்காக இருந்தாலும் அது அம்மா நம்ம மனசுல நினைச்சிட்டு வேணா மற்றவங்களுக்கு செய்யலாம். ஆனா அங்க இருக்கிறவங்க எது செஞ்சாலும் அது அம்மாவுக்கே சமர்ப்பணமாகுது. புரியுதுங்களா நான் எப்படி சொல்றேன்ட்டு? அப்ப பாருங்க, அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்களை நான் அன்னைக்கு பார்க்கும்போது தான் எனக்கு உணர முடிஞ்சது, அவங்க எல்லாத்தையுமே ஜென்ரலா எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய நாடி நரம்பு எல்லாமே அம்மாக்குள்ள பின்னி பிணைஞ்சிருக்கு. எந்த செயலும் அவங்களுக்கு அம்மாவையே சார்ந்ததா இருக்கு. அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் அம்மாவை சார்ந்ததுதான். அம்மாவை தாண்டி அவங்களுக்கு செயலே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப படிக்கலாமா? பாடல் முடிந்ததும் ஒருவர், அம்மா, ஆன்மீகம் என்றால் என்ன, அதை எப்படி சிறப்பாக விளக்குவது என்று கேட்க அம்மா பதிலளித்தார். விளக்குவதற்கோ புரிய வைப்பதற்கோ உரியதல்ல ஆன்மீகம், அது ஒரு அனுபவமாகும். உண்மையை சொல்ல போனால் ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள இந்த விளக்கங்கள் நிற்க வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்போ ஒரு விளக்கம் கேட்கறல, அந்த விளக்கமே இருக்கக்கூடாது, அந்த விளக்கங்களே நிற்க வேண்டும். உனக்கு விளக்கணும்னே அவசியம் இல்லையா, உணர்வு பூர்வமா நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்றாங்க போல் இருக்கு. விளக்கம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு கூட அங்க இடம் கிடையாது, அது அவசியமும் கிடையாதுன்றாங்க. அப்ப அந்த உணர்வு நிலையே ஆன்மீகம் நினைக்கிறேன். ஓகே, ஒருவன் ஆன்மீகத்தை கிரகிக்க வல்லவனாக இருக்க வேண்டும். மனதில் எந்த விதமான பேச்சோ தீர்மானமோ இருக்கக்கூடாது. பாருங்க, ஒருத்தன் ஆன்மீகத்தை கிரகிக்கணும், அதை உணரணும் அப்படின்னா மனதில் எந்த விதமான பேச்சோ என்ன ஓட்டங்களோ தீர்மானங்களோ இருக்கவே கூடாதான். எப்படி தெரியுமா சொல்ல வரேன்? இப்போ அம்மா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தீர்மானங்கள் அப்படின்னா இதான் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்றோம்ல, அந்த இப்போ நீங்க ஒரு விஷயம் கேட்டு அதற்கு விளக்கம் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, நீங்க ஒரு விஷயம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலேயே அதுக்கு ரிலேட்டடான ரிசல்ட் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். என்ன சொல்ல போறாங்க, என்னவா இருக்கும், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு ஏதோ ஒரு எண்ண ஓட்டம் நீங்க கேட்ட கேள்வியிலையோ நீங்க செய்ய போற செயல்லையோ அதற்கான எண்ண ஓட்டம், அந்த எண்ண ஓட்டம் ஒரு பதிலா இருக்கணும், எதிர்பார்ப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலையில இருக்கும்போது உன்னால ஆன்மீகத்தை உணரவே முடியாதுன்னு சொல்றாங்க. அது தூய்மையான உணர்வா இருக்கணும். அந்த உணர்வு அந்த நேரத்துல நான் என்ஜாய் பண்றேன், அதற்கான பலனை பத்தி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்ற அந்த ஸ்டேட்டு தான் ஆன்மீக நிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். எல்லா விளக்கங்களும் அறிவை சார்ந்தவை. இவை கடன் வாங்கிய கருத்துக்கள் அல்லது வேறு ஒருவரின் எண்ணத்திலிருந்து உருவான எண்ணங்களே. அதாவது இவை சொன்னதையே திரும்பி சொல்வதற்கு நிகரானவை. மன அமைதியின் மூலமும் மௌனத்தின் மூலமும் தான் ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியும். இப்ப என்ன சொல்றாங்க, நீ ஆன்மீகத்தை பத்தி விளக்குற அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்ததை நீ சொல்ற இல்லையா, உன் எண்ணத்துல நீ என்னெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் நீ சொல்ற. ஆனா உண்மை அது இல்லைன்றாங்க. அது மௌனத்தின் மூலமும் அமைதியின் மூலமும் தான் அந்த ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்றாங்க. அதை விளக்கவே முடியாதுன்றாங்க. ஏன்னா அது ஒரு அனுபவம். நம்ம எல்லாருமே இறைவனை அனுபவிக்க தான் பூமிக்கு வந்திருக்கோம். இறைவன் ஒரு தாய் அப்படின்னா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப ஜீவாத்மாக்கு தாய்னா என்ன, போயிட்டு வா அப்படின்னு பூமிக்கு அனுப்புறாங்க. ஒரு தாயா
வாழ வச்சு அந்த தாய்மை உணர்வை கொடுத்து புரிஞ்சுக்கிட்டியா, இதான் தாய். இது அனுபவம் தான் உனக்கு அந்த தாய்மையை விளக்குமே தவிர்த்து வாயால் சொன்ன என்ன உனக்கு புரியும்? ஒன்றும் புரியாது. புரியுதுங்களா? லவ்னா என்ன? என்னமோ லவ்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன இறைவா? அப்படியா? உனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குறேன்னு அந்த ஜீவாத்மாவை பூமிக்கு அனுப்பி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் உருவாக்கி விட்டு அந்த தீவிரத்தை உணர வைக்கிறாங்க இல்லையா? கற்றுக்கிட்டியா? இதான் லவ். இது எப்படி நான் விளக்க முடியும்? அதே தான் ஆன்மீகமும். ஆன்மீகம் என்பது ஒரு உயர்ந்த அனுபவம். இறைவன் மேலே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அனுபவத்தின் மூலமாக என்னை நான் செதுக்குவது. எனக்கு என் கடவுளை ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன நான் கடவுள்கிட்ட இணைக்கணும் அப்படின்னா அந்த நான்ன்ற அகங்காரம் எனக்கு இருக்குல்ல, அதை அடியோடு ஒழிக்கணும். அதில் நான் முழுமையாக கவனம் செலுத்தி அந்த ஆனந்த அனுபவமே என்னை அடுத்த நிலைக்கு உயர்த்துது. நான் ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு உயரணும் அப்படின்னா எனக்கு இறைவன் மேலே இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த ஆழ்ந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அன்பு நெருக்கம் இருக்கு இல்லையா, அந்த நெருக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீடிக்கணும், அதோட நான் போய் மெர்ஜாயிரணும் அப்படின்னா நான்ன்ற அகங்காரத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சா மட்டும்தான் அது நிரந்தரமாக அது எனக்கு கிடைக்கும். இல்லைனா அது புட்டுக்கிட்டு போயிடும். நான்ன்ற அகங்காரம் இருக்கும்போது கடவுளோட என்னால் மெர்ஜாக முடியாது. அப்போ ஆன்மீகம் என்பது உணர்ந்து நீ அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். எனக்கு இப்போ கிருஷ்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் நல்லவெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க இதை வாயத்தோடு நீ நல்லவெல்லாம் மாறணும்னு சொன்னாங்கன்னு நான் கேட்டிருக்க கூட மாட்டேன். எனக்கு அனுபவம் கிடைச்சிது. எனக்கு கிருஷ்ணா மேலே ஆழ்ந்த அந்த அன்பு, அந்த நெருக்கம், அந்த உணர்வுக்காக என்னை நான் மாற்ற நான் தயாராக இருக்கேன். யாராவது விளக்கியிருந்தா கூட இது எனக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆன்மீகத்துடைய அனுபவத்தை நீ உணரணும் அப்படின்னா அது அமைதியின் மூலமாகவும் மௌனத்தின் மூலமாக தான் அதை உணர முடியும்ன்றாங்க. புற உலகிலிருந்து நாம் பெற்ற எல்லா எண்ணங்களையும் தகவல்களையும் விட்டு விடுவதுதான் ஆன்மீகம். பாருங்க, நீ இந்த மாதிரி புற உலகிலிருந்து எல்லா எண்ணங்களையும் தகவல்களையும் விட்டு விடு, எல்லாத்தையும் விட்டுரு. இப்போ நம்ம அருள்மொழிகள் படிச்சுட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு நீ ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு நினைச்சா முடியவே முடியாதான். அதெல்லாம் கேட்டுட்டோமா, அவள் தான் முடிஞ்சிருச்சு. அதை அனுபவிக்கும் போது உன்னால் உணர முடியும்ன்றாங்க. இந்த விளக்கமே தேவைப்படாதுப்பா, அதை அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற அந்த பாசப்பிணைப்பை விளக்கவே முடியாது. அம்மா என்ன ஃபீல் பண்ணுறான்றதை எப்படி சொல்கிறது? அந்த குழந்தை தாய்கிட்ட என்ன ஃபீல் பண்ணுன்றது எப்படி சொல்கிறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் ஆன்மீக அனுபவம். அந்த ஆன்மீகத்தை அனுபவிக்க தான் முடியுமே தவிர்த்து அதை விளக்க முடியாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா ஒரு கதை சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டு நம்மளுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆன்மீகம் ரிலேட்டடாக நான் ஒரு செயல் செய்கிறேன். சேவை அப்படின்றது ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான பகுதி. நான் சேவை செய்கிறேன். நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், நான் சேவை செய்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சேவையில் இருந்து எனக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு என்ன அறியாமலேயே உள்ள இருந்தது அப்படின்னா அது தூய்மையான சேவையாவே இருக்காது. ஓகேவா? ஏன்னா என்ன அறியாமலேயே ஏதோ ஒரு பாராட்டு, இல்லை நான் சேவை செய்கிறதுனால எனக்கு ஏதோ புண்ணியம் கிடைக்க போகுது, இல்லை இந்த சேவை செய்கிறதுனால என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஓகே இந்த பொண்ணு சேவை செய்கிறா, இவ ஃபேமிலியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இவங்களும் நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியில் போட்டு எடுத்துப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு என்ன அறியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் அந்த ஆன்மீக அனுபவத்தை முழுமையாக உணரவே முடியாது. ஆன்மீக அனுபவம் அப்படின்றது தெரியாம கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. தெரியாம கூட எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நான் ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் என்னால் அதை அனுபவிக்கவே முடியும். நான் சேவை செய்கிறேன், இது செய்கிறதுனால அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருமோ, இது செய்கிறதுனால கூட இருக்கிறவங்க என்னை பாராட்டுவாங்களோ, அதான் நம்ம சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் நம்மளுக்கு இந்த ஒர்க்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்ல, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட சேவை செஞ்சால் நம்ம அம்மாவுக்கு செஞ்ச மாதிரி இருக்கும்ல, ஏதோ உன்னை அறியாமலேயே ஏதோ ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் அதில் இருந்தா கூட, சின்ன பலன் எதிர்பார்க்குற தன்மை உனக்குள்ள இருந்தா கூட ஆக்சுவலி நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணும் இருக்கா இல்லையான்ட்டு. நம்மள அறியாமலேயே ஏதோ ஒன்று இருக்கு. நீ சேவை செய்கிற, திடீர்னு நீ சேவை செய்யல, திருட்டு வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா கூட உனக்கு கவலை வரல. என் கடவுளுக்கு தெரியும் நான் எதுவும் தப்பு பண்ணலை,
அப்படின்ற எண்ணத்தில் நீ சந்தோஷமாக இருந்துட்ட அப்படின்னா உண்மையாகவே நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். ஆனால் நான் சேவை செஞ்சனே, என்னுடைய பலனை பற்றியா, அம்மா நீ கூட என்னை காப்பாற்றலையா, என்னை 4 பேர் அசிங்கமாக பேசிட்டாங்களே, நான் அதில் உட்காந்து கவலைப்படுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு அதில் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆன்மீகம் என்பது புனிதத்துவம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ ஒரு செயலை செய்கிற அப்படின்னா அதில் கிடைக்கிற அனுபவமே ஆன்மீகம். இது நான் புரிஞ்சுக்கிட்டதுப்பா. இது எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தது, நான் அனுபவிக்கிற விஷயம். ஏன்னா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது எப்படின்னா, ஒரு தடவை வந்துட்டு நான் இன்னொருத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணேன். அதுக்கு அம்மா என்ன திரும்ப கேட்டாங்க, பிரார்த்தனை பண்ணும்போது அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா கையை பிடிச்சிட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன், இன்னொருத்தவங்களுக்காக தான் கேட்குறேன். என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதுக்கு அம்மா டக்குன்னு என்னை பார்த்து, நீ எனக்காக அழுதியா இல்லை அவளுக்காக அழுவுறியான்னு கேட்டாங்க. அப்போ நீ எனக்காக அழுவல, எனக்காக வாழுத அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்குள்ள நான் ஊடுருவி பார்க்கும்போது நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம அம்மா மேலே பக்தி நம்மளுக்கு அதிகமாக இருக்குன்னு. ஆனால் அம்மா அங்கே எடுத்து எனக்கு வெளில கொண்டு வந்தாங்க. உனக்கு ஏன் மேலே பக்தி இல்லை, ஏன்னா நீ எனக்காக அழவே இல்லையே, இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்து நீ இன்னொருத்தவங்களை பற்றி தானே பேசுகிற, என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லையே, உனக்கு எனக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ கவனம் செலுத்தலையேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் முதல்ல. ஆன்மீகம் என்பது இறைவனை கள்ளம் கபடம் இல்லாமல் மனப்பூர்வமாக உணர்வதே ஆன்மீகம். ஆனால் எனக்கு பேக்ரவுண்டில் என் மைண்டில் யாருக்காகவோ எதுக்காகவோ ஏதோ ஒரு பலனை தேடி, ஏதோ ஒரு புண்ணியத்தை தேடி, ஏதோ ஒரு பேர் புகழை தேடிக்கிட்டு என்னுடைய மனம் பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆன்மீகத்துடைய தூய்மையை என்னால் உணரவே முடியாது. இதுக்கு தான் அம்மா சொல்கிறா. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயோ தலையே சுற்றுப்பா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே தலை சுற்றுது. ஏன்னா இது என் வாயில் நான் கொண்டு வரதுக்கு படாது பாடுபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல். அதாவது அதுக்கு தான் அம்மா சொன்னாங்க, அழுது பிரார்த்தனை செய். நீ அழும்போது அந்த இடத்துல நீயும் பகவானும் மட்டும்தான் இருப்பீங்க. அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கும். நீ வேணுன்ற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்க. நீ இல்லைன்னா எனக்கு வேற எதுவுமே இல்லைன்ற அந்த தூய்மையான அன்பு அங்கே மலருது. தூய்மையான அன்பு மலரும் போது பேக்ரவுண்டில் உனக்கு எதுவுமே வேலை செய்யாது. இதுக்கு தான் சொல்கிறாங்க அழுது பிரார்த்தனை செய். ஸோ அழுது பிரார்த்தனை செய்யும் போது ஆன்மீகத்திற்கான அனுபவத்தை நீ உணர்றதுனால அதுக்கு விளக்கங்களே தேவையில்லை. அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. நம்மளை அறியாமலேயே ஆன்மீகம் ரிலேட்டடாக நான் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு சுயநல எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். யாராவது நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா தாங்கவே முடியாது. அப்போ ஏதோ ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், நான் அம்மா கிட்ட இப்படி நெருங்கிட்டேன், நான் பெரிய ஆளாக இருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க, நம்ம ஒரு பெரிய இது பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, பேக்ரவுண்டில் இருக்கு. அதை அழிக்கணும்னா அழுது பிரார்த்தனை செய். அழுது பிரார்த்தனை அப்படின்றத தாண்டி கடவுள்கிட்ட ஏங்கி அழு. இறைவா என்ன உனக்கு பிடிக்கலையா, அம்மா அடிக்கடி அழ வைப்பாங்க. அப்போ பேக்ரவுண்டில் இத்தனை நாள் ஓடிட்டு இருந்த ஓட்டை எல்லாமே நின்று போய் இப்போ அழுத பற்றியா இதற்கான பலன் கிடைச்சிரும். அழும்போது எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. கம்ப்ளீட் நம்மளுடைய மனம் நின்று போய் உண்மையை உணரக்கூடிய தருணமாக மாறிடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நல்லா வேற லெவலில் வாழ்வாங்க. திடீர்னு உடம்புக்கு ஏதாவது நோய் வந்து இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர்கிட்ட உட்காரும்போது அவங்க டாக்டர் பேசுகிறத கேட்கும்போது அவங்களுக்குள்ள பிரார்த்தனை பண்ணுவாங்க பாருங்க, இறைவா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் மன்னிச்சிருங்க, நான் இத்தனை நாள் இவங்கெல்லாம் இப்படிலாம் வாழ்ந்துட்டேன், தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் போது நம்ம பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணி அப்படியே நொந்து அப்படி ஒரு மாதிரி போயிடுவோம் தெரியுமா. அந்த வழியில் எல்லா ஆணவம் அகங்காரமும் கரைஞ்சு அந்த தூய்மை மலரும் தெரியுமா. இதெல்லாம் உங்களுக்கு மலர்ந்துருக்கா? எனக்கு ஆயிருக்கு நிறைய வாட்டி. எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தூய்மை மலர்ந்துருக்கு. நானுன்ற அகங்காரம் எல்லாம் போய் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். இத்தனை நாள் வந்துட்டு இவங்க கிட்ட தான் பேசுவேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன்னு அகங்காரம்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறாங்க, அவள் தான் அப்பா உயிர் போக போகுதுன்ற அந்த தருணம்லாம் இருக்கும்போது அந்த அகங்காரம்லாம் உடஞ்சி போய் ஒரு செகண்ட் அப்படியே எல்லாமே அழிஞ்சு போய் இந்த எப்படி சொல்கிறது, நான் ஒன்றுமே இல்லைன்ற அந்த ஒரு நிலை வந்தது பாருங்களேன். அந்த இடத்துல யார் பேசினாலும் அதாவது அகங்காரமே இல்லாமல் என்னால் பேச முடிஞ்சுது. இந்த விரோதம், நான் இப்படி அப்படி அந்த கெத்து எல்லாமே என்னால் இழக்க முடிஞ்சுது. முழுமையாக இழந்து போய் அந்த ஒரிஜினாலிட்டி என்னால் உணர முடிஞ்சுது. அதனால தான் அம்மா சொல்கிறாங்க அழுது பிரார்த்தனை செய். நீ அழும்போது அந்த ஒரிஜினாலிட்டி வரும், அந்த ஆத்மாவுடைய தூய்மையான அந்த ஒரிஜினாலிட்டி வெளில வரும்.
உன்னை சுத்தி இருக்கிற அந்த நான் என்ற அகங்காரம், இந்த மாயை வாழ்க்கைக்குள்ள நம்ம பேரு புகழ் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எல்லாமே அழிஞ்சு போகணும் அப்படின்னா அழும்போது அது ஆட்டோமேட்டிக்கா போகும். இதை தான் அம்மா இதுல சொல்றாங்க நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மீகத்தை விளக்க முடியாது, அது ஒரு அனுபவமே. அந்த அனுபவம் தூய்மையா இருக்கணும். நமக்கு இருக்கான்னு கேட்டா இன்னும் பேக்ரவுண்ட்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஓட்டம்லாம் நின்னா மட்டும்தான் ஆன்மீகத்துடைய தூய்மையை நம்மளால உணர முடியும். அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஓட்டத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னா அழணும், இறைவனுக்காக அழணும்டா. நான்லாம் அம்மா கிட்ட கேட்பேன், அம்மா என்னை அழ வையுமான்னு. உண்மையாவே அழ வச்சிருவாங்க. இப்போ கூட நான் உட்காந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அழுவல, ஆனால் பட் ஒரு மாதிரி ஏக்கமா ஆயிடுச்சு. நான் வந்து அம்மாவுடைய சீடர்களுடைய புக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அவங்களாம் எப்படி அம்மா அடைஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. அதை படிக்கும் போதெல்லாம் அவங்க கிட்டலாம் நீ இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கல்லம்மா, நான்லாம் வந்தா அந்த தர்ஷன் டைமில் மட்டும்தான் அவங்ககிட்ட என்னால் பேச முடியுதில்ல, என்ன இருந்தாலும் அவங்க மாதிரி நான் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே மனசெல்லாம் கலங்கி போய் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே படுத்துட்டேன். அப்படியே அந்த மனசெல்லாம் கலங்கிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நினச்சிருந்தா நான் அழுதுருப்பேன். அப்புறம் அருள்மொழிகள் போகணுமே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அதை நான் கிரியேட் பண்ணி அழுதுருக்கலாம். செம்மையாக இருக்கும் அந்த அழுகெல்லாம். அப்போ அம்மா பின்னாடியே வந்து கொஞ்சுவா. அம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, கிஃப்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. ஸோ அந்த அழும்போது அந்த தூய்மை வருது பார்த்தீங்களா. நான் உனக்கு ஒன்றுமே இல்லைல்லம்மா, ஆமாம்மா நான் உனக்கு எதுவுமே பண்ணலம்மா, நான் ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்னு அந்த ஒரு அழுக வரும்போது அந்த நானுன்ற அகங்காரம்லாம் தவிடு பொடி ஆகும் தெரியுமா. அந்த இடத்துல எனக்கு எதுவுமே பேர் வேணுமா, எனக்கு அம்மா தான் வேணும். புகழ் வேணுமா, எனக்கு அம்மா தான் வேணும். நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம், பாராட்டு விழா நடத்துகிறாங்க, எனக்கு எதுவுமே வேணும், எனக்கு அம்மா தான் வேணும்னு தோணும். எதுக்குமே அந்த மனம் ஆசைப்படாது இறைவனை தவிர்த்து. அதுவே ஒரு தூய்மையான ஆன்மீகம். ஓகே, அடுத்து அம்மா இப்போ ஒரு கதை சொல்ல போகிறாங்க. அதில் நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அம்மா, ஒரு கதையை கேள்விப்பட்டு இருக்கின்றேன். ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். தனது பெருமையை மற்றவர்கள் உணரும்படி அவர் நடந்து கொள்வது இல்லை. பொம்மைகளும் மிட்டாய்களும் நிரம்பிய ஒரு பெரிய பையை அவர் எப்போதும் சுமந்து செல்வது வழக்கம். குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு மிட்டாய்களையும் பொம்மைகளையும் கொடுப்பார். ஒரு நாள் சில பண்டிதர்கள் அவரை பார்த்து, ஐயனே, தாங்கள் ஒரு மகான் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் சாதாரணமானவர் போல நடிக்கின்றீர்கள் என்பதும் தெரியும். மிட்டாய்களையும் பொம்மைகளையும் இப்படி சுமந்து கொண்டு நடப்பதன் மூலம் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு திரையை போடுகின்றீர்கள். எங்களை ஏமாற்ற வேண்டாம், ஆன்மீகத்தை பற்றி எங்களுக்கு சிறிது விளக்குங்கள் என்று கேட்டார். இதை கேட்டவுடன் அந்த மகான் தான் சுமந்து வந்த சாக்கை கீழே போட்டுவிட்டு சிறிது தூரம் சென்றார். பண்டிதர், இதன் பொருள் என்ன? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றார். அதற்கு மகான், இதுதான் ஆன்மீகம். உங்கள் அகங்காரம் என்னும் சுமையை கீழே இறக்கி வையுங்கள் என்றார். அப்போது பண்டிதர்கள், புரிந்தது, அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சென்ற வழியே திரும்பி வந்த மகான் அந்த சாக்கை எடுத்து மீண்டும் தோளில் வைத்து கொண்டார். அவர்களை திரும்பி பார்த்து, இதுதான் ஆன்மீகம். அனைத்தையும் துறப்பது அல்லது கீழே போட்டு விடுவது ஆன்மீகம். கோபம், ஆசை, பொறாமை, சுயநலம் ஆகிய தீய குணங்களை நிரப்பிய அகங்காரம்தான் கனமான சாக்கு. இதுதான் உங்களது சுமை. பாரம்தான் உங்களை கீழே இழுக்கிறது. இந்த அகங்கார சுமையை கீழே போடுங்கள். அதை போட்ட பிறகு மீண்டும் அதை எடுத்துக் கொள்கின்றீர்கள். ஆனால் இப்போது அது பாரம் இல்லாமல் இருக்கும். வேறு விதமாக சொன்னால், அது உங்களுக்கு பாரமாக தோன்றாவிட்டால் மட்டும் அதை எடுங்கள், இல்லை என்றால் வேண்டாம். இப்படி நாமாக வலித்து எடுத்துக்கொண்ட அகங்காரத்தை உண்மையான அகங்காரம் அல்ல, அது ஒரு தோற்றம் மட்டுமே. வெறும் தோற்றமாக இருக்கும் இந்த அகங்காரம் விளையாட்டு போன்றது. இது ஒரு நாடகமே. இந்த அகங்காரம் நாமே சுயமாக ஏற்படுத்தி கொள்வது. இது நம்மையும் நம்மை அணுகுபவரையும் மகிழ்விப்பதற்காக இருக்கிறது. இவ்வாறு ஏற்படுத்தி கொள்ளும் அகங்காரம் குழந்தைகளை மகிழ்விக்க பயன்படும் மிட்டாய்களை, பொம்மைகளை போன்றது என்று கூறினார். அந்த மூட்டையில் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அகங்காரமா. இந்த அகங்காரம் எப்படிப்பட்ட அகங்காரம் அப்படின்னா, என்ன சந்தோஷப்படுத்துமா இந்த அகங்காரம்? என்ன மட்டும் இல்லை, என் கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துமா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது என்னை பற்றி ஒரு பெருமையாக நான் பேசும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னை சுற்றி இருக்காங்க இல்லையா, என்னை சுற்றி இருக்காங்க அப்படின்னா என்னுடைய அம்மா,
என் அப்பா, என்னுடைய லவ்வர், என்னுடைய ஹஸ்பண்ட், என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பெருமை. என் பொண்ணு பற்றியா எப்படி இருக்குன்னு, என் ஒய்ஃப் பற்றி எவ்வளோ கெத்துன்னு. ஸோ அது வந்து ஒரு சாக்லேட் மாதிரியாம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன், அதனால் மற்றவங்களும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க, என் கூட இருக்கிறவங்களும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த அகங்காரம்ன்றது நானா எடுத்துக்கிட்டது மட்டும்தான். நானா என்னை பற்றி பெருமையாக பேசுறது, நானா என்னை பற்றி வந்து ஒரு விதமாக ஜோடிச்சுக்கிறது, ஓகேவா. நானா ஒரு அல்ப ஆசைக்காக நான் ஒரு சில விஷயத்தை எடுக்கிறேன் இல்லையா, அது வந்து ஒரு மிட்டாய் மாதிரி, இந்த குழந்தைங்க சாப்பிடுதுங்களே அந்த மாதிரி ஒரு மிட்டாய் மாதிரியாம். எனக்கு இனிக்குது, என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு அது இனிக்குது. குழந்தைகளே, ஆன்மீகம் என்பது முதலில் துறப்பதும் பிறகு அதையே எடுத்துக்கொள்வதுமே ஆகும். நமது அகங்காரம் என்னும் பாத்திரத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் அதை தூக்கிக் கொள்வதுதான் ஆன்மீகம். ஆனால் அப்போது அது சுமையாக இருக்காது. மற்றொரு விதத்தில் சொன்னால், அது சற்று பாரமாக இல்லை என்று தோன்றாத வரையில் அதை எடுக்கக்கூடாது. உங்களது உள்ளத்தில் பாரத்தை முழுவதும் காலி செய்துவிட்டு உலகின் பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது அது உங்களுக்கு பாரமாக தோன்றாது. அதற்கு மாறாக அந்த உலக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்குள் பெரும் மகிழ்ச்சி பெருக்கெடுப்பதை உணர்வீர்கள். முன்னர் உங்களுக்கு அது பெரிய துன்பமாக இருந்தது, இப்போது துன்பமாய் இருக்காது. ஏனென்றால் உங்கள் மனம் இப்போது முழு அமைதியுடன் இருக்கும். அதனால் அது ஒரு சுமையாக தோன்றுவது இல்லை. நீங்கள் செயலில் ஈடுபட்டு இருக்கும் போதே அதில் ஈடுபடாமல் இருப்பீர்கள். முற்றிலும் புதிய கோணத்திலிருந்து நீங்கள் உலகை காண்பீர்கள். உங்களுக்குரிய வேடத்தில் நீங்கள் நடிப்பீர்கள். ஆனால் அந்த பாத்திரத்தை நீங்கள் என்று நினைத்துவிட மாட்டீர்கள். அத்துடன் ஒன்று விடாமல் நீங்கள் வெளியே இருப்பீர்கள். படித்தவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்றது சுயநலம் இல்லாத, மற்றவங்களுக்காக பொதுநலமா வாழ்றது அப்படின்றது இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் அகங்காரத்தோட வாழ்ந்தேன் அப்படின்னா எனக்கு என்னை சுத்தி இருக்கிறவங்கன்ற அந்த சிறிய நான்குள்ள நான் வாழ்வேன். ஸோ முதல்ல அதை துறக்கணும், அந்த நான்ன்ற அகங்காரத்தை துறக்கணும். அதை துறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே நானா மாறிடும். திரும்ப அதை எடுக்கணும். திரும்ப எப்படி எடுக்கணும்னா, நான் அப்படின்றது சின்ன நான் இல்லை, பெரிய நானா எடுக்கணும். அவங்களுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டம், அவங்களுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம், அவங்களுடைய கர்மா அதை காப்பாற்றுறதுக்கான தர்மம் என்னுடையது அப்படின்னு. இந்த உலக சுமைக்காக நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா அது சுமையாவே தெரியாதான், அது ஒரு சந்தோஷமா இருக்குமா, அது ஒரு பேரின்பமா இருக்குமா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு செயல் செய்யறேன் அப்படின்னா எனக்காக நான் செய்யும்போது அது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த நான்ன்ற விஷயத்தை துறந்த அந்த அகங்காரம், எனக்காக எதுவுமே வேண்டாம் அப்படின்றத துறந்துட்டு நான் மற்றவங்களுக்காக செய்யும் போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அதுதான் உண்மையான நான். அதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது, அது சுமையாவே இருக்காது, அது ரொம்ப ஜாலியா இருக்குமா. இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, உங்களுக்காக ஒரு விஷயம் நீங்க செஞ்சுக்கும் போது கூட உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், சோம்பேறித்தனமா இருக்கும், ஒரு மாதிரி அலுப்பா இருக்கும், ஒரு சுமையாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக, இல்ல உங்க நாட்டுக்காக, இல்ல உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்க ஊருக்காக நீங்க பொதுவான ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய செயலா இருக்கும். இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, வீட்டில் நம்ம வேலை செய்யறதுக்கும் அம்மா கூட இருந்து அங்கே சேவை செய்யறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. வீட்டில் நீங்கள் தனியாக வேலை செஞ்சு பாருங்களேன், அப்படி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேலை செய்யவே பிடிக்காது, ஐயோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் அம்மா கூட சேர்ந்து நீங்கள் ஒரு சேவை செஞ்சு பாருங்களேன், ஆசிரமத்தில் ஏதாவது சேவைன்னு வரும்போது அம்மாக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு தன்மையில் நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது அது வேற லெவலில் இருக்கும். அது சொல்ல வார்த்தையே இருக்காது, அது ரொம்ப நல்லா இருக்கும், அதில் பாரமே தெரியாது. அந்த மாதிரி முதல்ல இந்த அகங்காரம் அப்படின்றத துறப்பது தான் ஆன்மீகம். அகங்காரத்தோடு இருக்கும்போது உனக்கு நிறைய பாரம் இருக்கும், நிறைய நான்ன்ற தன்மையில இருப்ப. அந்த சின்ன நானை எடுத்துட்டு பெரிய நானா நீ மாறும்போது உனக்கு எல்லாமே சுகமா இருக்கும், அதுல ஒரு கவலையும் தெரியாது அப்படின்றத இதுல சொல்றாங்க. இது இன்னும் வந்து புரியுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, முதலில் துறப்பது பின்பு எடுத்துக்கொள்வது. அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்கு முதல்ல அம்மா வந்து இறைவன் அடையணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தில் வரும்போது எல்லாத்தையும் துறந்தாங்க. குடும்பம், உறவு, சாப்பாடு, தண்ணி, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இறைவன் இறைவன் விழுந்தே கிடப்பாங்க. குழியை தோண்டி வச்சு உள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க, எந்த மனுஷன் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு. அவ்வளோ சுத்தமாக பிடிக்காதான் இறைவன், அவ்வளோ பிடிக்குமா. பால் குடிக்க மாட்டாங்களாம், ஏன்னா தண்ணி கலந்துருந்தா அம்மாக்கு வாந்தி வந்துருமா. ஒரு எப்படி சொல்றது, உண்மை இருக்கணும் அதில். அந்த பொய் கொஞ்சம் கலப்பனா இருந்தால் கூட அம்மாக்கு செட் ஆகாதான். பால்னா அது உண்மையான பாலாக இருக்கணும். நீ தண்ணி கலந்து எடுத்துட்டு வந்தா அம்மா வாந்தி எடுப்பாங்களாம். அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் யோசிச்சு, ஏன் தண்ணி கலக்காமைய பால் இருக்கும், அதுக்கு கூடவா அம்மா வாந்தி எடுப்பாங்கன்னு நான் நினைச்சிருக்கேன்.
அதில் என்னன்னா ஃபேக்காக நீ ஒன்று பண்ணி சம்பாதிக்கிறல்ல, ஏதோ ஒன்று ஃபேக்காக பண்ணுறல்ல, அந்த ஃபேக்கு கூட அம்மாவால் தாங்க முடியாதான். சுத்தமாக அம்மாவுக்கு எதுவுமே செட் ஆகாதான். ஏதாவது தவறான எண்ணத்தோடு அம்மாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அம்மாவால் அதை ஏற்றுக்கவே முடியாதான். அப்படி எல்லாத்தையும் துறந்தாங்களா, எல்லாத்தையும் எனக்கு வேண்டான்ற தாண்டி அவங்களால அதை எடுத்துக்கவே முடியல. முதலில் துறப்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை துறந்தாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் எடுப்பது. இப்போ பாருங்க, அம்மா நீ விஷம் கொடுத்தா கூட நான் குடிப்பேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க நமக்காக. முதலில் துறந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. நமக்காகவே அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் இதில் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலில் துறப்பது அப்படின்றத நம்மளுடைய அகங்காரத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடுக்கணும் அப்படின்றத அகங்காரம் இல்லாமல் நீ ஒரு விஷயம் பண்ணும்போது அது பொதுநலமாக மாறிடுது. ஸோ உனக்கான ஒரு விஷயத்தை நீ முதல்ல எடுக்கிறத விட்டுட்டு பொதுக்கா இந்த உலகத்திற்காக நீ ஒரு செயலை செய்யற இல்லையா, அந்த மாதிரி மாறும்போது அது உனக்கு பாரமா இருக்காது. அதுவே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்து கொண்டு இருக்கும்போது எப்போதும் நீங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அப்போது ஒருவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அதில் அவருக்கு மனக்குழப்பம் தெரிந்தது. அவர் அகங்காரத்தை துறப்பது, அதை மீண்டும் எடுத்துக்கொள்வது, அந்நிலையில் அந்த பாரம் தோன்றாமல் அகங்காரமின்றி இருப்பது என்றெல்லாம் கூறுகின்றீர்கள். அம்மா, இதை புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கிறது என்றார். அம்மா, இது ஒரு அனுபவம் என்று அம்மா சொன்னேன். இதை மனித அறிவால் அறிந்து கொள்ளவோ விளக்கவோ விவரித்து சொல்லவோ முடியாது. அறிவு அனைத்திற்கும் விளக்கங்களை கொடுக்க முடியாது. போதுமான விளக்கமின்றி இன்று மக்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எல்லாவற்றிற்கும் தர்க்க ரீதியான விளக்கமும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். பாவம் மனிதர்கள். இந்த பிரபஞ்சத்தில் இயல்பையும் ரகசியங்களையும் இவர்களால் விளக்க முடியும் என்று கருதுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் மனிதர்களுக்கு ஏற்பட நவீன விஞ்ஞானமே காரணம். விஞ்ஞானம் நம் புலன்களால் அறியும் பொருள்களை பற்றியும் அதன் கோட்பாடுகளை பற்றியும் மட்டும்தான் விளக்குகிறது. ஸ்தூலமான கருவிகளை பயன்படுத்தி பௌதிக உலகை அளக்கிறது. இதிலிருந்து கிடைக்கும் முடிவுகளை மட்டுமே உலகம் ஏற்றுக்கொள்கின்றது. நவீன விஞ்ஞானத்தில் இந்த கொள்கை மக்கள் நம்பிக்கையை குலைத்து விடுகிறது. அன்பையும் நம்பிக்கையையும் நம் கண்களால் பார்க்க முடியாது, அவைகளை தொட முடியாது, வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஆனால் அவை வாழ்வில் ஆதாரமாக இருக்கிறது. அவையின்றி வாழ வாழ்க்கையே இல்லை, அது மரணமே. வாழ்வில் அழகும் பொழிவும் அன்பும் நம்பிக்கையும் சார்ந்துள்ளது. வாழும் வாழ்க்கையாலின்றி இவைகளை விளக்க முடியாது. அன்பும் நம்பிக்கையும் இல்லாத வாழ்க்கை பிண வாழ்க்கை அல்லது இயந்திரமானது என்பதே நம் அனுபவமாகும். எப்படி ஒரு பிணம் மெல்ல மெல்ல அழுக ஆரம்பிக்கிறதோ அப்படி அன்பு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் அழுக ஆரம்பித்துவிடும். நாம் வாழும் ஒவ்வொரு கணமும் இந்த பேருண்மையை உணர்த்துகிறது. இருந்தும் கூட மக்கள் இதற்கு விளக்கமும் நிரூபணமும் கேட்பது மிகவும் விந்தையானது. உண்மையை பற்றி அவர்களுக்கு சந்தேகங்கள் இருப்பது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க பாருங்க. நம்மெல்லாம் கெட்டு குட்டிசவராக இருக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் விளக்க சொல்லுங்க, எனக்கு ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அதுக்கு காரணம் விஞ்ஞானத்தில் நம்ம எல்லாத்தையும் கண்ணில் பார்த்து சில விஷயங்கள் அளந்து, இதுதான் சூரியன், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இது நிலா, இங்கே போனால் ராக்கெட்டில் போகலாம், அதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்குறோம். அதான் முடியும்ல அப்படின்ட்டு. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க, அன்பையும் நம்பிக்கையும் உன்னால் அளக்க முடியுமா? அதெல்லாம் அனுபவமே. அந்த மாதிரி சூட்சமான விஷயங்கள்லாம் நம்மளால் விளக்க முடியாது. அதுக்கு வார்த்தைகளால் அதெல்லாம் வர்ணிக்க முடியாது. அதெல்லாம் உண்மையான அனுபவமே ஆகும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் அம்மா மீண்டும் தெய்வீக பேரின்ப நிலைக்கு சென்றார். இப்போது அவர் மனநிலை மாறியது. அவர் ஈரமணலை எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டி தனது நெற்றியில் மேல் வைத்து கொண்டார். அதற்கு பிறகு சற்று நேரம் அசையாமல் இருந்தார். கண்களை மூடியபடி அம்மா அவரருகே உள்ள மனித மனங்களுக்கு எட்டாத ஆன்மீக உலகில் சஞ்சரித்தார். திடீரென்று நீல மேகங்களை என்ற பாடலை அம்மா பாட ஆரம்பித்தார். இரவில் ஆழ்ந்த அமைதியில் உயர்ந்த உணர்வுகள் ஏற்படுத்திய அந்த பாடல் அனைவருக்கும் தெய்வீக அமைதியை அளித்தது. ஓகே, இன்னும் இது நிறைய போயிட்டே இருக்கு. ஸோ இன்னையோட இதை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதலில் துறப்பது பின்பு எடுத்துக்கொள்வது. முதலில் நம்ம துறக்கணும் அப்படின்றது சுயநலமான நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக நம்ம செய்கிற செயல்களை முதல்ல துறக்கணும். இப்போ நம்ம எது செஞ்சாலும் அது நமக்கானது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நான் இப்போ எந்த விஷயம் செஞ்சாலும் அது எனக்காக தான் இருக்கும். அதில் ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும். அது எனக்கான
ஒரு விஷயமா இருக்கும். நான் பொறுமையாக நடக்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு வலிக்கக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையாக நடக்கிறேன். புரியுதுங்களா? நான் இப்போ ஒரு சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு பசிக்குதுன்றதுனால நான் சாப்பிட்றேன். நான் குளிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து உடம்பு கசகசர் இருக்கு, நான் குளிக்கிறேன். ஸோ நான் செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே வந்துட்டு எனக்கான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கு. முதல்ல அதை துறக்கணும். அந்த அகங்காரம், அதுக்காக இதெல்லாம் திறந்துருங்க குளிக்காதீங்க அப்படி இல்லை. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ செய்யற செயல்ல உன்னுடைய கவனம் உனக்கு அதிகமா இருக்குல்ல, அதுல இந்த உலகத்துடைய கவனம் உனக்கு இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு இருக்குன்றத உணர்ந்து நீ அவங்களுக்கு செய்யறலையா, அந்த செயலை நீ அதிகரிக்கணும். அதுதான் முதல்ல உன்னுடைய துறந்து பின்பு முழுமையா இந்த உலகத்தை எடுத்துக்கிறது தான் ஆன்மீகம்னு நான் சொல்றாங்க. என் குடும்பம் என் உறவுன்னு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு தூக்கி இந்த உலகத்து மேல போடணும், கடவுள் மேல போடணும். ஸோ அம்மா சொல்லிட்டாங்க, இது வார்த்தைகளால் விளக்கலாம் முடியாது. புரியல அப்படின்னா புரியாம தான் இருக்குன்றாங்க. புரியாது, இப்போ யாருக்காவது புரிஞ்சுதா? ஏதோ லைட்டாக புரிஞ்சுது, புரியாம தான் இருக்கும். அதெல்லாம் விளக்க முடியாது. அனுபவம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச பிரேம பக்தி மூலமாக இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சத்தியமாக சொல்கிறேன், பிரேம பக்தி மூலமாக புரிஞ்சுக்க முடியும். ஏன் தெரியுமா? பிரேம பக்தி வரும்போது நம்ம இறைவன் மேலே அழகாக ஒரு ஆழமான அன்புக்கு போயிடுவோமா, அப்போது நம்மளுக்கு எல்லாமே இறைவனுடைய குழந்தை தான். இல்லை யாராவது திட்டினா கூட இவங்களும் வந்து இறைவனுடைய குழந்தை தான், இல்லை பரவாயில்ல, அந்த ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இறைவனை, அதெல்லாம் அளக்க முடியாது. பிடிக்கணும், எப்படி பிடிக்கும், ஏன் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா. அது ஒரு உணர்வு கடவுள் கொடுத்துருக்காங்க, அம்மா கொடுத்துருக்காங்க, அந்த பிரேம பக்தியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேம பக்தி மூலமாக நம்மளால் சில விஷயங்கள் உணர முடியுன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அம்மாவுடைய சில செயல்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஆழ்ந்த அன்பில் அம்மா கூட இருக்கும்போது மட்டும்தான் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு தடவை வந்து அம்மா வந்து தனிமையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது, அம்மா நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு கேட்கும்போது அம்மா சொன்னாங்களாம், இதெல்லாம் எனக்கு எப்பம்மா புரியும் அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஒரு பதில் சொல்கிறாங்க, எப்பொழுது நீ நானாக மாறுகின்றாயோ அப்போது உனக்கு புரியும். என்னையா நானா நீ எப்போ மாறுறியோ அப்போ உனக்கு எல்லாமே புரியும்னாங்களாம். அந்த ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னால் அதை உணர முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா அந்த பிரேம பக்தி தான். அம்மா என்ன பண்ணிட போகிறாங்க, கண்ணை மூடி நம்மள தான் நினைக்க போகிறாங்க, இல்லை பிரம்மத்தில் கலக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரம்மம் வந்து உயிர். இன்னைக்கு அம்மாவுடைய பிரம்மம் நம்மளா தான் இருக்கும், அது அம்மாவே சொல்கிறாங்க. நம்ம வந்து அம்மாவே கதின்னு இருக்கும்போது அம்மாவுடைய பிரம்மமாக நம்ம இருக்கும். நீ இல்லாமல் நான் இல்லைன்னு அம்மா இருக்காங்க. நம்ம அம்மாவை விட்டு விலகும் போது உண்மையான அந்த பிரம்ம நிலையில் அம்மா மூழ்கி இருக்காங்க. நான் அம்மா கூட இருக்கும்போது அம்மா என்ன தான் நினைக்கிறாங்க, இதான் உண்மை. ஓகேவா? ஸோ பிரேம பக்தி மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இன்னைக்கு அம்மா வந்து இதை சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் எப்படி சொல்ல, லாஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப அழகாக சுவைச்சோம். பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து அறிவையும் நம்மளுடைய நம்பிக்கையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது இந்த டாபிக். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லா தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ ஓம் அமிர்தேஸ்வர நமக, ஓம் நம சிவாயா. அம்மா லவ் யூமா. நாளைக்கு இந்த டாபிக் முடிச்சல 3 பேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று